அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11/5/2026ங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? முதல் கேள்விங்க, இடமிருந்து பதம். வீண் வம்பு இழுத்தல் மதுரையில் பயிற்சி வழக்கில் என்ன சொல்லுவாங்க? வீண் வம்புனா பிரச்சனை பண்ணாதன்னு சொல்கிறது மதுரையில் பேச்சு வழக்கில் என்னன்னு சொல்லுவாங்க? வேண்டை எடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டை அப்படிங்கிறது எழுத்து வடிவில் எழுதுவது. சரிங்க, இங்கே டையில் முடிஞ்சிருக்கு. 4 கீழேருந்து மேலே என்ன? குறும்பு அப்படின்னா சேட்டை அப்படின்னு சொல்லலாம். இங்கே 1 மேலேருந்து கொசு போன்ற பூச்சி. கொசுவோட ரொம்ப புடிசாக இருக்கும். என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒழுங்கு கடித்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஒழுங்குன்னா கொசுவோட சின்ன கண்ணுக்கே தெரியாமல் புடிசாக வந்து கடிக்கும்ல, ஒழுங்கு கடித்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று நுழம்பு அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்துன்னா நுழம்புன்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்க, 4 இடமிருந்து வலம் என்ன? ஊழியம்னா சேவை, சகாயம் எழுதலாம். ஆனால் இங்கே வந்துருக்கு, சேவகம் அப்படின்னு எழுதலாம். 2 மேலேருந்து கீழே என்ன? அவரோகணம் அப்படின்னு என்ன? அதோட எதிர்ப்பதங்க இருக்காங்க. அவரோகணம் அப்படின்னா கர்நாடக இசையில் இறங்கு வரிசை, கர்நாடகா மியூசிக்கில் இறங்கு வரிசை. அப்போ 7 வரிசையில் இருக்க என்னன்னு சொல்லுவீங்கன்னா ஆரோகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? ஆரோகணம். சரிங்க, 2 இடமிருந்து வலம் என்ன? 4/5க்கு லாபம், ப்ராஃபிட் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இதில் நம்மளுக்கு என்ன ஆதாயம் இருக்குது? ஓகே, 10 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? 10 கீழேருந்து மேலே வரவேற்பு, கவனிப்பு. இதுக்கு வேறு ஹிண்ட் வரட்டும் பார்ப்போம். 5 இடமிருந்து வலம் என்ன? பொருட்களை வந்து என்னன்னு சொல்லலாம்? சரக்குகள்னு சொல்லலாம். 3 மேலேருந்து என்ன கிளை வருதுன்னு பார்த்துக்குவோம். பூனை குறுக்கிட்டால் டேஸ் சரியில்லை. பூனை குறுக்க வந்தால் என்ன சரியில்லைன்னு சொல்லுவாங்க? சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, பேட் ஓமன். 2 சொல்லி தாங்க, சகுனம் சரியில்லை. சரிங்களா? 5 இடமிருந்து வலம் என்ன? பொருட்களுக்கு சரக்குகள் சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சாமானம், ஜாமான். சரிங்க, 8 வலமிருந்து இடம் என்ன? கோந்துன்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? போஸ்ட் ஆஃபீஸில் இப்போல்லாம் போய் கோந்து இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பசை, ஸ்டாம்ப் போட்டுறது. 10 இடமிருந்து வலம் என்ன? கருப்பு நிறத்தில் பருப்பு வகை. கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பருப்பு என்ன பருப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உளுந்தம்பருப்பு தாங்க. நீங்கள் தொலி நீக்கி சாப்பிட்றீங்க உருட்டு உளுந்துன்னு. ஆக்சுவலாக தொலி நீக்காமல் அது என்னது கருப்பு கலரில் இருக்கும். 10 கீழேருந்து மேலே என்னன்னு பாருங்க? வரவேற்பு, கவனிப்பு, உபச்சாரம். வாங்கன்னு சொல்லி உபச்சாரம் பண்ணுறது. 9 மேலேருந்து கீழே என்ன? 2 எழுத்து தூக்கு. பொருட்களை மறைத்து வைக்கிறது, பொருட்களை ஒழிச்சு வைக்கிறது, பதுக்கி வச்சுறது, பதுக்கல். இது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 13 வலமிருந்து இடம் என்ன? பண்டக சாலை, தானிய கிடங்கு. இது என்னன்னு சொல்லுவீங்க? களஞ்சியம்னு சொல்லுவோம். தானிய களஞ்சியம், கிடங்கு, களஞ்சியம்னு சொல்லுவோம். 12 மேலேருந்து கீழே சீல ஆரம்பிச்சிருக்கு. கொத்தனாரோட கையால் என்னன்னு சொல்லுவீங்க?
சித்தாள். பதினஞ்சு இடமிருந்து வலம் என்ன? கயிறு. கயிறை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? தாம்பு கயிறு, சரடு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ தாம்பு கயிறு. தாம்புன்னா கயிறு தான். 16 மேலேருந்து கீழே. விடுகதை, குழப்பம். விடுகதை இந்த கேள்வி கேட்டிருக்காங்களே, இதை என்னன்னு சொல்லலாம்னா புதிதுன்னு சொல்லலாம். இங்கே இருக்குது பதில். 19 இடமிருந்து வலம் என்ன? களைப்பு. களைப்பை வந்து என்னன்னு சொல்லுவீங்க? சோர்ந்து போய் இருக்காங்க, சோர்வாக இருக்காங்க. சோர்வு, களைப்பு. சரிங்களா? இன்னும் இந்த சைடு உள்ள எல்லாமே சால்வ் பண்ணி ஆயிடுச்சுங்க. இப்போ இங்கேருந்து வரும். 6 இடமிருந்து வலம் என்ன? ஒன்றின் பொருள். ஒரு இதோட பொருளை சொல்கிறீங்கன்னா அதுக்கு என்ன? பொருள்னா மீனிங் சொல்கிறது. அப்படின்னா என்னது? அர்த்தம். இப்போ 7 மேலேருந்து கீழேக்கு தேல ஆரம்பிச்சுக்குங்க. செய்தி இல்லைன்னா குறிப்பு. செய்தி இல்லைன்னா குறிப்பு என்ன சொல்லுவாங்கன்னா தகவல் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஆறு மேலேருந்து கீழே என்ன? ஆயுதம், வெப்பன். ஆல ஆரம்பிச்சுக்கு. அஸ்திரம்னு சொல்லலாம். பதினொன்று இடமிருந்து வலம் என்ன? டேஷ் முதச்சே உலகு. திருக்குறளில் முதல் திருக்குறள் அக முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதச்சே உலகு. அனைத்து உலகத்திற்கும் முதல் எழுத்து அம்மா என்ற இடத்துல வந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? 14 இடமிருந்து வலம் என்ன? மத்திய கிழக்கு அரபு நாடு. மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடை வந்து குவைத்து, சிரியா, 3 எழுத்து சொல்லணும்னா குவைத்துக்கு, சிரியாவுக்கு, ஓமனுக்கு. ஹிண்ட் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். 18 கீழேருந்து மேலே என்ன? தண்டம். சரியான தண்டம். உன்னால் கூட்ட போனதுனால பெரிய தண்டம் எடுத்து வச்சுட்டான். அபராதம். இது அடிக்கடி பேப்பரில் பார்க்குறது. 18 வலமிருந்து இடம் என்ன? எண்ணம், கருத்து. உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்களேன், இது எப்படி சால்வ் பண்ணுறோன்ட்டு. ஸோ எண்ணம், உங்களோட எண்ணத்தை சொல்லுங்கள். பதினேழு கீழேருந்து மேலே என்ன? விஸ்வாமித்திரை இப்படி அழைப்பர். விஸ்வாமித்திரை ராஜரிஷின்னு சொல்லலாம். சரிங்க. 14 இடமிருந்து வலம். இதுதான் கடைசி கேள்விங்க. மத்திய கிழக்கு அரபு நாடில் வந்து இப்போ வந்து என்னன்னு சொல்ல முடியும்? இதை சிரியா மட்டும்தான் சொல்ல முடியும். நடுவில் ட்ரீ வந்திருக்கனால. ஸோ இதுதான் இன்றைய பதிலுங்க. எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக எனக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். நிறைய எதுக்கு ஹிண்ட்டு கொடுக்கல. ரீசன் என்னென்னா இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்டில் கொடுங்க. கண்டுபிடிங்கள் வித்தியாசங்கள்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இன்றைய பொழுது நல்லதாகவே அமையட்டும்.